வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ என்டர்டைன்மெண்ட் பயன்படுத்தி நம்மளோட பணத்தை எப்படி மிச்சம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மணி சேவிங் டிப்ஸ் தான். நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிரக்கணக்கில் பணம் செலவு பண்ணுவோம் நம்மளுடைய பொழுதுபோக்குக்காக. அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்லேருந்து 30% ஒதுக்கலான்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. 50-30-20 ரூல்ஸில். ஆனால் இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட்டுன்னு போயிட்டால் அது கூடவே ஒட்டிட்டு வர செலவுகள் தான் ஜாஸ்தி. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துட்டு சரி அது இல்லாமல் எப்படி ஃப்ரீ என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கணும், ஃப்ரீயாகவும் இருக்கணும், பட் அது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், நமக்கு பொழுதும் உண்மைக்கு போகணும், குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணணும்னா என்னென்ன டிப்ஸுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா தியேட்டர் போடுறது, அப்படி இல்லைனா ஈட்டிங் அவுட், ஹோட்டலில் சாப்பிட்றது, இல்லை ஷாப்பிங் மாலுக்கு போய் ஷாப்பிங் பண்ணுறது. பசங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் சென்டர்னு வந்துருச்சு. ஒரு கேம் சென்டர் மாதிரி வச்சிடறோம். அதில் வீடியோ கேம்ஸு இல்லை பால்ஸை ஃபுல்லாக வச்சு அதில் வந்து நம்ம குதிச்சு விளாடுற மாதிரி அந்த மாதிரி கேமிங் சென்டர்ஸு. சரி அதெல்லாமே விட்டுட்டு சரி வீட்டிலே இருக்கலாம், பசங்களுக்கு மொபைலை கொடுத்து அதில் பண்ண சொல்லலாம், அதுலேயும் கேமிங் தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஸ்பெண்ட் ஆகக்கூடிய விஷயம். நீங்கள் சினிமா தியேட்டருக்கு போனீங்க அப்படின்னா டிக்கெட் விலையெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மி ரேட்லேருந்து ஹை ரேட் வரைக்கும் இருக்கும். ஆன்லைன் புக்கிங் அதெல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ரேட் எல்லாமே ஜாஸ்தி ஆகிடுச்சு. இன்னும் நம்ம சினிமா தியேட்டருக்கு போகணும் அப்படின்னா சினிமா மட்டும் பார்த்துட்டு வர மாட்டோம், போகிறதுக்கு வரத்துக்கான டிரான்ஸ்போர்ட் செலவு இல்லை பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகும். ப்ளஸ் அங்கே போய் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றோன்னா சினிமா தியேட்டர் மால்லலாம் பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு ரேட்னா உள்ள ஒரு ரேட் இருக்கும். நார்மல் சிப்ஸ் பேக்கெட் வெளியில் 20 ரூபானா அங்கே பார்த்திங்கன்னா 30 ரூபா 40 ரூபா இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே அமௌண்ட் வந்து கூட வந்துடும். நமக்கு செலவு வந்து பார்த்திங்கன்னா சினிமான்னு போவோம், போக்குவரத்து செலவு, பெட்ரோல் செலவு, ஸ்நாக்ஸ் செலவுன்னு பார்த்திங்கன்னா எகிரிடும். அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம சும்மாவை வருவோம், நைட்டு சாப்பாடு சமைக்க லேட் ஆகிட்டு வரப்பே ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுவோம். இதை வந்து பார்க்குறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம், பட் ஆனால் இதெல்லாம் செலவு வைக்கிற விஷயம். இது வந்து மாதத்தில் ஒரு தடவை இருக்கோ 2 மாதத்துக்கு ஒரு தடவை இருந்தால் நல்லது, அது வந்து தப்பு கிடையாது. இது வந்து நான் தப்புன்னு சொல்லலை, பட் நமக்கு ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம பணம் சேமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்னா இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். மந்த்லி ஒன்ஸாக மாற்றிக்கலாம். முற்றிலுமாக வந்து தவிர்க்க முடியாது, ஆனால் வந்து ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணிக்கலாம். ஷாப்பிங் மால் போனாலும் நமக்கு அது செலவு தான் வைக்கும். நம்ம பொழுதுபோக்குன்னு சொல்லுவோம், பட் ஆனால் அது நமக்கு செலவு தான் வைக்கும். அதே மாதிரி தான் வீட்டிலே மொபைல் பார்த்தாலும் நெட்டு கார்டு போயிடும். உங்களுக்கு தேவைப்படுறப்ப உங்களோட ஒர்க்குக்கு நெட் இருக்காது, திரும்பி நெட் பேக் போடுற மாதிரி இருக்கும். இன்னும் அவங்க கண்ணுக்கு வந்து அது ரொம்ப ஆபத்தாக முடியும். அதுக்கு கண்ணாடிக்கு நடுவில் எக்ஸ்பென்சஸில் தான் வைக்கும். ஸோ இது அதனால் இது எல்லாமே இதில் சொல்லக்கூடிய எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் இப்போ என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மணி ஸ்பெண்டிங் தான். சரி இப்போ வேறு அப்படி என்ன தான் ஃப்ரீ என்டர்டெயின்மெண்ட் இருக்குங்கிறத இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் பார்க்ஸ். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் பப்ளிக் பார்க்ஸ், சிறுவர் பூங்கா கட்டி விட்டுருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இன்கேஸ் ஒரு வாரம் போர் அடிக்குது, கையில் காசு இல்லை, நம்ம இல்லை கையில் காசு இருக்குது, பணத்தை மிச்சம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஃபேமிலியாக நம்ம அந்த பப்ளிக் பார்க்கில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஊஞ்சலையோ ஸ்லைட்ஸ்லையோ சீசா மெரிகோ ரவுண்ட் அந்த மாதிரி இதில் பிள்ளைங்களை விளையாட விட்டு நம்ம அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்க்கலாம். நம்மளும் நல்லா வாக்கிங் நடக்கலாம், பேசிக்கிட்டே அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு நம்மளும் அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதுனால அவங்க இதை வந்து ரொம்பவே விருப்பப்படுவாங்க. இன்னொன்று பொதுவாக பார்க்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளார்ஸு, ட்ரீ, மரங்கள்லாம் இருக்கும், பறவைகள் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயற்கையோட கனெக்ட் ஆகும். ஸோ இயற்கையான சூழ்நிலையில் நல்லா ஒரு ஆக்சிஜன் நிறைஞ்ச அந்த இடத்துல வந்து நம்மளால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம். அது நம்ம ஸ்கின்னுக்கு, நம்மளோட பிளட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய அந்த பசுமையான சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே நல்லதாகவும் இருக்கும். பசங்களுக்கும் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் ஆனால் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா செலவு வைக்கிறதுக்கு பஞ்சு மிட்டாய், சுண்டல் அது இதுன்னு இருக்கும். அதில் வந்து நம்ம காசை நம்ம ஸ்பெண்ட் பண்ணாமல் ஹெல்த்தியாக வீட்டிலேருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. இல்லை நான் சுண்டல் கொஞ்சம் நல்லா நான் ஹெல்த்தியாக வாங்கிக்கிறேங்கிறதுனா அது மாதிரி பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்து நம்ம ஸ்நாக்ஸை முடிச்சுக்கலாம். பட் ரொம்ப வந்து அன்ஹெல்த்தியான ஃபுட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம மேக்
மேற்கொண்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை வச்சிடக்கூடாது. ஸோ அதனால் பிள்ளைங்களுக்கு அதை நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். ஸோ ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் போகிறப்ப நம்ம ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறது ஒரு குட் ஆப்ஷன். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பீச் அப்படி இல்லைன்னா சீஷோர். ஸோ கடற்கரை இருக்க ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னைய கேட்டால் கொடுத்து வச்சவங்கன்னு தான் நான் சொல்வேன். எனக்கு லைஃப்பில் என்ன தான் என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் எனக்கு பர்சனல் வந்து பார்த்திங்கன்னா பீச், கடற்கரை தான். அங்கே உட்காந்து கடல் அலைகளை பார்த்து உட்காந்துட்டு அந்த மண்ணில் மண் விளையாடுறது, வீடு கட்டி விளையாடுறது, இல்லை கடல் நீரில் உட்காந்து விளையாடுறது, அது வந்து பார்த்திங்கன்னா கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த சந்தோஷத்தை யாராலையுமே தர முடியாது. அவ்வளோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக கடற்கரைனா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து குட் பிளேஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட், ஃப்ரீ என்டர்டைன்மெண்ட் தான் சொல்வேன். கடவுள் நமக்கு இலவசமாக கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நேச்சர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பொதுவாக பசங்களும் வந்து தண்ணியில் விளையாடுறது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷமே ஜாஸ்தி. அதுவும் ஃபேமிலியாக போய் கொஞ்சம் நேரம் அவங்கள ஒரு சேஃபாக கடற்கரையில் உட்காந்து குளிக்க வச்சுட்டு தண்ணியில் ஆடிட்டு விளையாடுறது, அப்புறம் மண்ணில் வீடு கட்டி விளையாடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு என்டர்டெயின்மெண்ட். இதுக்கெலாம் வந்து விலை மதிப்பே இல்லாதது. எனக்கு கேட்டால் நான்லாம் வந்து எங்கள் ஊர்லலாம் கடல் இல்லை, அதனால் கடல் இருக்கிற ஊருக்கு போனால் சாமானியத்தில் வரமாட்டேன். எத்தனை பேருக்கு உங்களுக்கு கடற்கரையில் வந்து என்ஜாய் பண்ணுறது பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவுமே வந்து ஒரு குட் ஆப்ஷன் தான், ஃப்ரீ என்டர்டெயின்மெண்ட் அதுக்காக. ஸோ பொதுவாக அங்கே இருக்கிற பிள்ளைங்களோட கவனம் எங்கேயுமே போகாது. தண்ணியில் விளையாடணும், மண்ணில் வீடு கட்டி விளையாடணும் அப்படின்னு தான் விருப்பப்படுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும், ப்ளஸ் ஒரு ஹாப்பினஸும் கிடைக்கும். இது ஃப்ரீலி அவைலபிள் என்டர்டெயின்மெண்ட்டு தான். அடுத்து மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்டோர் கேம்ஸ். இப்போ நம்ம கொரோனா சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்டோர் கேம்ஸ் எல்லாம் பிரபலம் அடைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நானே பார்த்திங்கன்னா நான் ஒரு vlog சேனலில் போட்டிருக்கேன், வீட்டில் விளையாடுறதுக்கு செஸ் அண்ட் லூடோ வாங்கணும் அப்படின்ட்டு. பசங்களோட உட்காந்து இன்டோர் கேம்ஸ் விளாண்டாலே நேரம் போடுறதே தெரியாது. அவங்களும் சலிக்காமல் அப்பா அம்மா வராங்களா ஃபோன்லாம் வேணான்ட்டு உட்காந்துருவாங்க. முக்கியமாக கேரம் போர்டாக இருக்கட்டும், செஸ்ஸு, லூடோ, பிஸ்னஸ் கார்டு, ஸ்னேக் அண்ட் லேடர், இதெல்லாம் விளாண்டா டைம் போகிறதே தெரியாது. இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செஸ் அண்ட் லூடோ காம்போவாக ஒரே வந்து ஒரு மேக்னெட்டிக் போர்டு ஒன்று வாங்கினோம். பொதுவாக செஸ் வந்து 2 பேர் தான் விளாடுவோம். வீட்டில் 4 பேர் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா லூடோ விளாடுறதுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ குஷியாகிடுவாங்க. வாங்க 1 மேட்ச் போடலாம், 2 மேட்ச் போடலாம், 3 மேட்ச் போடலாம். சில சமயம்லாம் அந்த கேமை இழுத்து விளாடுவோம். ஒருத்தர் வெட்டி இழுத்து விளாடுறப்ப அவங்களுக்கு ஒரே குஷியாகிடுவாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு முக்கியமாக ஸ்க்ரீன் டைம் குறையும். மெயினாக வந்து பசங்களை கார்ட்டூன் பார்க்க விடாமல், ஃபோன் பார்க்க விடாமல் தடுத்துடலாம். அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நல்லா இருக்கும். ஆக்சுவலாக லூடோலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன மேக்ஸ் கேம் தான். கேரம் போர்டு சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சில பேர் இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் ஜாலியாக இருக்கும். பாம்பு கடிச்சா கீழே இறங்குறது, ஏனினா ஏறிட்டேன்னு ஒரு விதமான ஒரு என்ஜாய்மெண்ட் தான். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி வீட்டில் போர்டு வாங்கி போட்டோன்னா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். 4வது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதை நாங்கள் அடிக்கடி பண்ணுவோம், நம்மளோட ஓல்டு மெமரிஸை வந்து நினைவு கூறுறது, திரும்பி பார்க்குறது. ஸோ நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப எடுத்த ஓல்டு சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நிறைய எங்கள் வீட்டில் கலெக்ஷன் இருக்குது. நான் அது வந்து சின்ன வயசுலேருந்தே அதில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன். எல்லாம் என்கிட்ட பிறந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் வரைக்கும் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆல்பம் இருக்கும். அது பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. ஸோ அதை ஒரு நாள் உட்காந்து எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பசங்களாம் அப்பா எப்படி சின்ன பிள்ளையா இருக்காங்க, அம்மா எப்படி சின்ன பிள்ளையில இருக்காங்கன்னு சொல்லி அதை பார்த்து ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு அதில் வந்து பல மெமரிஸை நாங்கள் சொல்லுவோம். இந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு பல விதமாக வந்து மெமரிஸை ஷேர் பண்ணுவோம். அவங்களுக்கும் இந்த பழைய விஷயங்களை கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வீடியோ டேப்ஸ் கூட இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ எடுத்தப்போ, எங்கள் வீட்டில் கிரகப்பிரவேசம் எடுத்தப்போ 2099 எடுத்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு பார்த்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் எங்களோட மேரேஜ் வீடியோஸ் எடுத்து பிள்ளைங்களுக்கு காமிச்சா அது ஒரு குஷியாகிடுவாங்க. ஸோ இதில் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஆல்பம் இந்த மாதிரி. எனக்கு இந்த 4வது டிப் எப்போதுமே ரொம்ப பிடிச்ச மாதிரி டிப். எத்தனை தடவை பார்த்தாலும் நமக்கு வந்து சலிக்காது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சில்ட்ரன்ஸ்க்கும் இது மிகப்பெரிய ஒரு சொத்து. அவங்களோட சைல்டுஹுட்லேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் ஃப்ரீ டைமில். அப்போ நம்ம உட்காந்து சிஸ்டமில் அதை கலெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறப்ப, ஸ்கூலுக்கு போனப்போ எடுத்த ஃபோட்டோஸ், எல்கேஜியில் எடுத்தது, ப்ரீகேஜியில் எடுத்தது, யூகே அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். அதே மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோ, செகண்ட் பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோ, ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயர்க்கு எடுத்த ஃபோட்டோஸ், என்னென்ன ஃபோட்டோஸ் பசங்களோடது இருக்கோ அதெல்லாம் ஆர்கனைஸ்டாக டேட் வைஸ் க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் அடுக்கி வைப்போம்.
வைப்போம். ஸோ அதை சேர்த்து வைப்போம். அப்படி சேர்க்குறப்ப பசங்களும் உட்காந்து எங்கள் ஃபோட்டோவை காமிங்கன்னுவாங்க, நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதில் நமக்கு டைமும் போகும், நம்ம பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களானா அவங்களுக்கான ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம். அதுக்காகவே வந்து இந்த விஷயத்தை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் செய்வோம், முடிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுடுவோம். ஸோ இதுவுமே எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் படுது. ஸோ அதனால தான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணேன். 5வது ஆப்ஷன் வந்து இது வந்து வேறு வழி இல்லாமல் சொல்கிற ஆப்ஷன் தான். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு மூவி பார்த்தா தான் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு டிப் சொல்லுங்கன்னா ரொம்ப சிம்பிள் டிப் தான். ஸோ நம்ம வீட்டிலையே நம்ம டிவியில் சேனல்ஸில் இருக்கக்கூடிய மூவி ஏதாவது ஒரு நல்ல மூவி போடுறான்னா அதை நம்ம வீட்டிலையே உட்காந்துட்டு ஹோம்மேட் ஸ்நாக்ஸை செஞ்சுட்டு வீட்டிலே கொஞ்சம் ஸ்நாக்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு இல்லை ஸ்நாக்ஸை செஞ்சுட்டு பசங்களோட ஃபேமிலியாக உட்காந்து ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். ஸோ அது வந்து இது எல்லாருமே செய்கிறது தான், டிவி பார்க்குறது தான். பட் இதை வந்து நம்ம சினிமா தியேட்டரில் போய் பார்த்து படத்தை அளிக்கிறத விட ஸோ வீட்டில் உட்காந்து பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் பணம் மிச்சமாகும். உங்களுக்கு சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு மூவி பார்த்தா ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், வீட்டிலேயே செய்யலாம். நிறைய பேர் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு படம் பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி நான் இன்னும் பார்க்குறதில்ல. ஸோ ஆல்ரெடி ஏதாவது வித்தியாசமான படம் போட்டால் வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து ஃப்ரீ என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கேபிள் கட்டி பார்த்துட்ருக்க சேனலில் போடுற படத்தை பார்க்குறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஸோ இதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.